ஹை. இப்போது டைம் வந்துட்டு மார்னிங் 5:40 ஆகுது. 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ நான் கெட் ரெடி ஆகணும். ஆமாம்மா. ஸோ லைக் யூஸ்வலி இந்த பேண்ட் வந்துட்டு என்னுடைய ஒரு லக்கி பேண்ட். நான் எங்கே ரைடுக்கோ இல்லை எங்கேயாச்சும் ட்ரக்கிங் போனாலும் இந்த பேண்ட்டு தான் போடுவேன். ஆப்வியஸ்லி black. The reason why I'm choosing black is I don't know, I like black so much. And அப்புறம் என்னது, ஸோ இப்போ டைம் வந்துட்டு 45. இப்போ கிளம்ப ரெடி ஆனோன்னா கரெக்டாக இருக்கும். மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம். திஸ் இஸ் மை ஜாக்கெட். இது வந்துட்டு திஸ் இஸ் ஃப்ரம் இட்டாலி, ஓசி. ஸோ ஊட்டியில் வந்து கீழே நல்லா இருக்கும். இந்த ஜாக்கெட் வந்துட்டு எனக்கு காப்பாற்றும். அப்படி ஆக்சுவலி ஐம் எமோஷ்னல் பர்சன். ஸோ இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கலாம் நான் தைக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். இதுதான் என்னுடைய அட்டையர் அண்ட் ஷூஸ். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு வெயிட் பண்ணுங்க. எப்போ ட்ரக்கிங் போனாலும் எப்போ வெளியே போனாலும் நான் இந்த ஷூ தான் போடுவேன். வைல்ட் கிராஃப்டுடைய ஒரு ஷூ இது. இது வந்துட்டு முன்னாடியெல்லாம் ஹார்டாக வச்சுட்டு பூட் டைப்பில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இப்போ இந்த ஷூ வந்து லைட்டாக கிழிஞ்சிருச்சு. ஸோ டுடே ஐ எம் வேரிங் திஸ் ஒன். இது வந்து ஆடிடாஸுடைய ஒரு ஷூ. இது வந்து கால் வெயிட் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப தூரம் போகிறனால கியர் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம வந்துட்டு கீழே போய்ட்டு வண்டியை ரெடி பண்ணணும். வண்டியில் பேக் பேக் பண்ண. ஸோ அதோ அங்கே இருக்க பேகு. ஸோ பேக் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப கேட்கலாம். இன்னைக்கு கிளைமேட் வந்துட்டு மார்னிங் இஸ் லிட்டில் பேட். ரொம்பவே குளிருது. ஸோ இந்த என்னுடைய விளாக்ஸில் மெயின்லி வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் மேக் பிக் எடிட்ஸ். நான் எப்படி இருக்கேனோ நான் அதை உங்ககிட்ட காட்டணும்னு விருப்பப்படுறேன். லாஸ்ட் வீடியோவில் நிறையா மிஸ்டேக்ஸ், நிறைய எரர்ஸ், ரிமார்க்ஸ் எல்லாம் வந்தது. என் மூஞ்சி தெரியுதா? ஸோ இட்ஸ் ஃபைன். இப்போது கிளைமேட் வாஸ் குட். கோல்டு, காலையில் கொஞ்சம் குளிருது. நான் மேட்டுப்பாளையம் போகிற வரைக்கும் கிளைமேட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோத்தமன் கொடுத்த மாஸ்க்கு இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட மாஸ்க் வாங்கியே பல ஆயிரம் வருடங்கள் ஆயிடுச்சு. எல்லா மாஸ்க்கும் ஜோத்தம் தான். அவர் வீட்டுக்கு போய்ட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். அவர் எனக்கு வந்து நிறைய மாஸ்க் வச்சுருக்கார். ஸோ மாஸ்க் இஸ் எசென்ஷியல் ஃபார் மீ பிகாஸ் ஐ எம் ஹேவிங் டஸ்ட் அலர்ஜி அண்ட் எனக்கு மைக்ரைன்ஸ் இருக்கிறதுனால ஐ ஹாவ் டு வியர் திஸ் மாஸ்க். ஸோ எப்பயுமே போட்டிருப்பேன் தெரில, பட் ஐ யூஸ்வலி வியர் திஸ் மாஸ்க். ஸோ ஆஃப்டர் திஸ் என்னோட ஜுவல்லரிஸ் வழக்கமாக போடுறது தான். இந்த வாட்டியில் பெருசாலாம் ஒன்றும் போடல. வாட்ச் வந்துட்டு மோஸ்ட்லி ரைடிங் தேவைப்படாது, நான் போட்டுப்பேன். உங்களுக்கு பேர் போடலாம், நீங்களும் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு லக்கி டேக். நிறையா பேர் இதெல்லாம் போடாதீங்க,
சாமியார் மாதிரி இருக்குது, மந்திர சுட்ட மாதிரி இருக்குன்னு வாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதனால நான் போடுறேன்னு சொல்லிப்பேன். மாற்றிட்டோமா? ஓகே. அண்ட் என்னுடைய கண்ணாடி, பிகாஸ் நான் இந்த ஹெல்மெட்டில் வந்துட்டு என்னுடைய கிளாஸ் இருக்காது. ஸோ ஐ காட் டு வியர் திஸ் கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து லூஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹெல்மெட்டில் வச்சு போடுறதுக்கு எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்படி ஓகேயா? ஸோ திஸ் இஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய சேஃப்டி திங்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருக்கிறதுல இதுதான் பெட்டர். ஸோ இவர் பேர் வந்து ரைனாக்ஸுடைய ஒரு க்ளவ், நைஸ் ஒன். ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக் க்ளவ்ஸ். It came around like 3 or 2, I don't know for exactly. நல்லா இருக்கும் அந்த க்ளவுஸு. இதெல்லாம் வச்சுருப்பானுங்க, பேடெல்லாம் இருக்கும். ஸோ இந்த க்ளவுஸ் தான் இன்றைக்கி நான் போட்டு போக போகிறேன். இங்கேயும் வந்துட்டு அடிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கிட்டு வாங்கலாம் அப்படின்ற இது. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் அடுத்த இதில் எப்படி பைக் ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ கிளம்பிட்டேன். இப்போ கீழே போயிட்டு என்னுடைய கார் பார்க் பண்ணிட்டு, ஐ மீன் வளர்றாங்க வண்டி பார்க். ஐ ஹாவ் டு மார்னிங் கர்னர் தூங்குங்களா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் நாய்க்குட்டிலாம் நைட்டு கத்தனாங்க. ஆமாம். ஸோ அவர் நம்ம கார்டனரு. நம்ம அனிமல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டலாம். ஸோ இப்போதைக்கு கைவசம் ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் பேர் சேனலர். பெர்ஷியன் பூனெல்லாம் கிடையாது, இந்தியன் கேட்டு. ஸோ தேர் இஸ் மை பைக். ஆக்சுவலி இது வந்து நம்மளுடைய பைக் ஷெல்ட்டு. இங்கே ஒரு வண்டி நிற்கும். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலையும் ஏதாவது ஒரு வண்டி நின்றுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்மால் சின்ன பைக் ஷெல்ட்டு. பின்னாடி ஒரு பைக் இருக்கும், இங்கே ஒரு பைக் வரும், அப்புறம் இங்கே ஒரு பைக் வரும். ஸோ இந்த இடத்துல மட்டுமே 4 பைக் நிற்கும். 4, 6, அப்புறம் ஒரு 3 பைக்கு அந்த பக்கம் நிற்கும். ஸோ இந்த பைக்கை பற்றி பேசணும்னா, திஸ் இஸ் துருக். ஹி இஸ் டிவிஎஸ் அப்பாச்சி RTR 2V. நல்ல பிளாட். நான் 2020 இந்த பைக் என் கூட இருக்கு. ஓகே. ஸோ பேக் பண்ணுவோமா? இந்த வாட்டி பேக்கில் அவ்வளோ வெயிட் இல்லை. ஸோ நல்லது தான். இந்த பேக்கில் ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, வெயிட் இங்கே தான் இருக்கும், இங்கே இருக்காது. லக்கேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். ஸோ நான் ரைட் சைடு வளைச்சேன்னா இங்கேன்னு இறங்கிடும் பேக். நம்ம மவுண்டன்ஸில் வேறு ஓட்டுறோம்ல, அதனால் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக போகணும். ஒன்ஸ் பெவிலியன் சீட்டில் வந்து என் பேக் அழகாக உட்காந்துருச்சு அப்படின்னா வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீ என்னோட இங்கேருந்து வர? இது வந்து இன்னொரு ரைடர் உதயகுமார். இந்த மாதிரி காட்சிலாம் உங்களுக்கு காலங்காலத்தில் கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரும். என்னத்த பேக் மட்டும் என்ன சொல்லிக்கிட்டீங்க? புரியல. இந்த ஷோல்டர் பேக் ஒன்றா. நீ என்னோட எங்கே போயிட்டு கிடக்க? டேக்ஸ் நான் செலவு பண்ணி வாங்கின விஷயங்கள்ல இந்த டேக்ஸுக்கு முக்கிய பங்கு வரும். சைஸுக்கு ஏற்றப்பல வாங்கியிருப்பேன். 2 பெருசு, ஒரு சிறுசுன்ட்டு. யூஸ்வலி ஐ யூஸ் திஸ் 3 only. 1, 2, 3 3 tag. One will be in the right side, another one will be in the left side, and center ஒன்று. சென்டருக்கு ஒன்று மாற்றுறது எப்பயுமே எப்படி மாற்றுறேன்னு மறந்துடும். இன்றைக்கும் மறந்துட்டேன், பொறுமையாக மாற்றுறேன்.
இந்த பேக்கில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அங்கங்கே இந்த ஹோல் இருக்கும். த்ரூ தட் யூ கேன் ஃபிக்ஸ் திஸ் திங்ஸ் ஈஸிலி. ரைட். என்ன கர்ணர்? ஒரு வாரம் கழிச்சு வச்சுருந்தா? ஒரு வாரம் போகிறேன். ஒரு வாரம் இல்லை சார், 5 நாள். திங்கள் செவ்வாயில் வந்துடுறேன். திங்கள் செவ்வாய் வந்துருக்கா? இது மதுரை வந்து அங்கே தானே ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பிடிக்கிறதுங்களா? நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை. இது மாட்டு கொடுத்துட்டேன். கேமரா வச்சு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் மதிக்கிறாரான்னு. ஸோ பேக் மாட்டி Bag number 2. intruder. பரவா நமக்கு எதுக்குடா ப்ளவுஸு? கீழே போயிட்டு அப்போ குளிருது கீழே வேர்க்கு கிளம்புவா. இங்கே நின்றுக்கிறீங்க.